குக்கு பக்தி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா, பொதுவான பலன்கள். ஒரு ராசியினுடைய அடிப்படையில் அந்த ராசிக்கான இயங்கும் பாவகம். இப்போது குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, சனி வக்கரத்தினுடைய பெயர்ச்சி, குரு வக்கரம் அடைகிறார், அந்த மாதிரியான பெயர்ச்சிகள் ஏற்பட்டாலும் அதனுடைய பலாபலன்களிலே முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன, அதாவது ஒரு கிரகங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னா அதை சார்ந்த உள்ள கிரகங்களுடைய தன்மைகளும் அந்த கிரகத்தினுடைய பார்வையும், அதோடு மட்டும் அல்லாமல் அந்த கிரகத்தினுடைய நேர் எதிர்பாகத்தினுடைய கிரகத்தினுடைய செயல்பாடு, யோகாதிபதி மாரகாதிபதி போன்றவற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா, இந்த ஆண்டினுடைய பல்வேறு விஷயங்களிலே நிகழ்வுகளிலே ஏற்படக்கூடிய பல்வேறு சிறப்புகளிலே சனி வக்கர பயிற்சி ஆகப்பட்டதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சனி வக்கர பயிற்சியினால் ஏற்படக்கூடிய பலன்களை சில ராசிக்காரர்கள் சுப பலனாகவும், சில ராசிக்காரர்கள் பலன்கள் குறையப்பட்ட நிலைமையிலே சில பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய நிர்பந்தங்களும் வந்து சேரக்கூடிய தருணத்திலே இப்போ நம்ம 12 ராசிகளுக்கான பலன்களை பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு ராசியினுடைய அதிபதிகளும் மற்ற ராசிகளுக்கு என்னென்னவாறு சேகரிக்கிறார்கள், சூரியன் முதலான 9 கிரகங்களும் இந்த ராசி மண்டலத்திலே சஞ்சரிக்கும் போது அதனுடைய தன்மைகள், அதே போல் அந்த ராசியாதிபதி செய்யக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்களிலே ராசிநாதன் என்ன செய்ய போகிறார், அதே போல் அவரனுடைய சாரம் அதிபதியிலே சாரநாதனும் அந்த யோகாதிபதியும் என்னென்ன செய்கிறார்கள் என்று ஒவ்வொரு ராசி வாரியாக நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த சனி பகவானும் குரு பகவானும் பார்த்திங்கன்னா, சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை மாறக்கூடிய ஒரு கிரகம். குரு பகவான் வருடம் பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகம். 1.5 வருட காலங்களுக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகங்கள், அதாவது 18 மாதத்துக்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகக்கூடியது ராகு கேது. இந்த கிரகங்களுடைய வலிமை தன்மையிலே சில மாற்றங்கள், இதனுடைய சாரம் பெற்று சில கிரகங்கள் நன்மையும் சில கிரகங்களுக்கு அசுப பலன்களும் ஏற்படுகிறது. சுப பலன்கள் பெறக்கூடிய கிரகங்களிலே தன்மை பெற்ற அந்த ராசிகள் பல்வேறு விதமான ஆதாயங்களும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறப்பெற்று சில முன்னேற்றங்கள் வருகிறது. அதாவது நம்ம எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு வகுப்பில் படிக்கிறோம்னா இந்த ஒரு தேர்வு எழுதுகிற மாதிரி அந்த தேர்வு வச்சாதான் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்பது போல், ஒரு ராசி மண்டலத்திலே சஞ்சரிக்கக்கூடிய கிரகம் அந்த ராசி மண்டலத்திலே இருந்து எந்த கிரகத்தினுடைய கட்டுப்பாட்டிலே அந்த ராசி இயங்கப் போகிறதோ அந்த ராசியினுடைய தன்மையிலே அந்த கிரகத்தினுடைய செயல்பாடும் ஈடுபடுகிறது. அதே போல் நண்பனும் சேர்ந்தால் நன்மைகளும், நண்பனும் பகைவனும் சேரும்போது சில தீமைகளும் ஏற்படக்கூடிய நிலைகளிலே விருச்சிகராசி நேயர்களுக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார் சனி பகவான். 5ஆம் இடத்திலே சஞ்சரித்து குருவினுடைய 5ஆம் பார்வையை பெறக்கூடிய ராசியாகவும் விருச்சிகராசி இருக்கிறது. இதிலே சுக துக்கத்தை சரிசமமாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய நீங்கள் திருமணம் போன்றவற்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த வருடத்திலே திருமணமும், அதே போல் வீடு வாங்கக்கூடிய யோகங்களும், பூர்வீக சொத்துக்கள் சேரக்கூடிய விஷயங்களும் ஏற்படுகிறது. விருச்சிகராசி நேயர்களுக்கு பொருளாதார நிலை மாற்றங்கள் இருந்தாலும் சில நேரங்களிலே உடல் உபாதைகளை தவிர்த்து கொள்ளுங்கள். உரிய நேரத்துக்கு உரிய விஷயத்தை செல்வது உங்களுக்கு மிக சிறப்பாக அமையப்பெறும். தொழிலிலே சில மாற்றங்கள், அதே போல் புது விஷயங்களுக்கு உங்களை உட்படுத்தி கொள்ளும் பொழுது அதனுடைய லாபங்கள் உங்களுக்கு பன்மடங்காக பெருகி உங்களுக்கு வெற்றிகரமான விஷயத்தை தருகிறது. தொழில் சார்ந்த நபர்களுக்கு சில நேரங்களிலே சுமூகமான முறையிலே சென்று வந்த சில பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமான முறையிலே தீர்வு காண முடியும். பல்வேறு விதமான ஆதாயங்கள் உங்களுக்கு சேர்கிறது. தொன்று செய்யக்கூடிய தொழில்களிலே நீங்கள் நலிவுற்ற தொழிலிலிருந்து விடுபட்டு அதனுடைய முன்னேற்றங்களும் உங்களது தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான விஷயங்களை ஏற்படுத்துவீர்கள். அதே போல் நல்ல லாபங்கள், உங்களுக்கு திருமண பாக்கியங்கள் ஏற்பட்டு பல்வேறு விதமான
சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நாள். அதே போல் சுப விரயங்களும் சுபகாரியங்களும் சமமாக நடைபெற இருப்பதால் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப சில விஷயங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிறு சேமிப்பு செய்து வைப்பது உங்களுக்கு மிகவும் சிறப்பாக அமையும். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஏதாவது இது பண்ணி வைங்க, காசு சேர்த்து வைங்க. வீண் விரயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். அதே போல் கேளிக்கை கொண்டாட்டத்தை தவிர்த்து கொள்வது மிக மிக சிறப்பு.